நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களின் கதைகளையே சொல்கிறோம். இது யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகள். நான் உஸ்மான் அகில். முதலில் தலைப்புச் செய்திகள். 20வது திருத்த சட்டத்தை ஆராயும் குழுவின் அறிக்கை பிரதமரிடம் கையளிப்பு. நாளை அமைச்சரவையிலும் சமர்ப்பிக்க ஏற்பாடு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த டாப் சீக்ரெட் கடிதம் ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம். ஜஹ்ரான் ஹாசிமின் ஆலோசகராக செயற்பட்ட குற்றச்சாட்டில் கைதான நௌஃபர் மௌலவி முதன்முறையாக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜர். கண்டியில் இனம் தெரியாத நபர்களினால் பாடசாலை மாணவி கடத்தல், 3 மணி நேரத்தில் விடுவிப்பு. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நாளை முதல் கொழும்பில் விசேட திட்டம். சீனாவின் கோவிட் தடுப்பூசியை பயன்படுத்த துபாயில் அனுமதி. இவை தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். அரசியலமைப்பின் 20வது திருத்த வரைவு தொடர்பில் பரிசீலனை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு இன்று அது தொடர்பான தனது அறிக்கையை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கையளித்துள்ளது. இந்த குழுவின் அறிக்கை நாளைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. 20வது திருத்த வரைவு தொடர்பில் பரிசீலனை செய்வதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த குழுவில் அமைச்சர்களான ஜிஎல் பீரிஸ், உதய கம்மன்பில, அலி சப்ரே, நிமல் சிறிபால டி சில்வா, விமல் வீரவன்ச மற்றும் ராஜாங்க அமைச்சர்களான சுசில் பிரேம் ஜெயந்த, வியாலேந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டிலான் பெரேரா மற்றும் பிரேம்நாத் சி தொலவத் ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இந்த குழு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தலைமையில் நேற்று கூடியது. இதன்போது 20வது திருத்த வரைவு குறித்து விரிவாக கலந்துரையாடியுள்ளது. இருந்தாலும் அதில் பல முரண்பாடான நிலைமைகள் இருப்பதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த குழுவின் அறிக்கை இன்று பிரதமரிடம் அலரி மாளிகையில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 20வது திருத்தம் தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையின் போது திருத்தத்தில் புதிதாக உள்வாங்கப்பட வேண்டிய விடயங்கள் மற்றும் திருத்தப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் பிரதமருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த அறிக்கை நாளை நடைபெறும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இலங்கையில் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பேச்லட் கவலை வெளியிட்டுள்ளார். அத்துடன் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் மனித உரிமைகள் தொடர்பான அர்ப்பணிப்புகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா மனித உரிமை பேரவையின் 45வது அமர்வில் ஆரம்ப உரையை ஆற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்நிலையில் இந்த யாப்பு தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் பல கோணங்களில் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. හොඳ නරක විශ්ලේෂණය කරන්න පාර්ලිමේන්තුවේ විවාදයකට දවසක් හෝ දෙකක් හෝ තුනක් සහ ජනතා සංවාදයකටත් ඉඩ සපයන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. ව්‍යවස්ථාවක් කියන්නේ ලේසි පහසු දෙයක් නෙමෙයි. මණ්ඩල කීපයක් පත් කරන්න වෙයි. ජනතා මණ්ඩලත් පත් වෙයි. කට එක්කාසු වෙලා අපි කමිටි එකක් පත් කරා, විද්වත් කමිටි එකක්. ජනාධිපති නීතිඥ රොමියස් ඩිසිල්වා මැතිතුමාගේ සභාපතිත්වයෙන් එයින් ඉදිරිපත් කරන දේවලුත් ඊට පස්සේ දේශපාලන වශයෙන් එහි තිබෙන කරුණු කාරණාත් සාකච්ඡාවට අරගෙන කැබිනට් මණ්ඩලයට ඉදිරිපත් කරලා ඒ සම්බන්ධව සාකච්ඡා කරලා පුළුල් සාකච්ඡාවකින් අවසාන වෙනවා. මම හිතනවා දැන් ඒක අච්චාරුවක් වෙලානේ තියෙන්නේ. ආණ්ඩුවේ අතරින්ම දැන් මේක මේ ඇමතිවරු දැනුවත් වෙන මේ ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. ඇමතිවරුන්ට එක දවසක් කල් දීලා තියෙන්නේ. ඒගොල්ලෝ අතරින්ම විවිධ මත පළ වෙනවා. දැන් කිසි එක ස්ථාවරයක් රජයට නැහැ. රජයේ මැති ඇමතිවරුම විවිධ අදහස් ප්‍රකාශ කරනවා මේ ගැන. විරුද්ධ අදහස් ඒගොල්ලෝ තුරු මතුවලා තියෙනවා. මේක අච්චාරුවක් බවට පත් කරගෙන තියෙනවා ඒගොල්ලෝ. ඒකම දිගත්වයක් නැහැ ඒගොල්ලෝ ගාව. මේක විහිළුවක් වෙලා ආණ්ඩුව ඇතුළේම. අලි සබ්රි කියනවා යාගෙන ආවේ නැල්ලු. ජීඑල් උන් නැහැ කියනවා යාගෙන ආවේ නැල්ලු. තව කවුද කියනවා ඒගොල්ලෝ ගෙනාපු කෙනෙකුත් නැහැ. දැන් ඒගොල්ලෝගේ ඇතුළෙන්ම මේකට විරෝධයක් තියෙනවා. නමුත් ඒ ඇතුළේ විරෝධය එන්න කලින් අපි ජනතාවට පෙන්වලා දුන්නා මේකේ තියෙන ප්‍රශ්න මොනවද කියලා. ආණ්ඩුව තුලත් විශාල අර්බුදයක් ඇති වෙලා තියෙනවා. 20 වෙනි සංශෝධනය කවුද හැදුවේ කියන ඒක කවුද නිර්මාර්තු ඒක ගැන කවුරුවත් වගකීමක් අද වෙනකොට දරන්නේ නැහැ. ඒක තුල අපිට පේනවා ආණ්ඩුව තුලම එක එක අමාත්‍යවරු එක එක්කෙනාට චෝදනා කරන ගතියක් තමයි අද වෙනකොට එළියට ඇවිල්ලා තියෙන්නේ. ඒ හින්දා අපි මුල සිටම හිතුවේ මුල සිටම අපි ප්‍රකාශ කළේ 19 වෙනි සංශෝධනය අඩුපාඩු තියෙනවා නම් ඒකේ තාක්ෂණික ප්‍රශ්න තියෙනවා නම් ඒවා මගහරවා ගැනීමට ඒවා සංශෝධනය කිරීමට අපි එකඟයි. නමුත් 19 වෙනි සංශෝධනයේ තියෙන ප්‍රජාතන්ත්‍රවාදයේ ශක්තිමත් කරන ඒ වගේම ප්‍රගතිශීලී අපි කරපු මේ ප්‍රතිසංස්කරණ එකක්වත් කරනවාට අපි විරුද්ධයි කියන මතය තමයි අපි දිගටම ඉන්නේ. තවම මේ මතය තමයි අපි නියෝජනය කරන්නේ. රටට ආදරේ නම්
රටේ දේශප්‍රේමයට ආදරේ නම් රට රැකගැනීමේ උවමනාව තියෙන කවුරුවක්වත් ඔකට ඡන්දෙ දෙන්නේ නැහැ. ඉතින් ඒ වෙනුවට දැන් මේගොල්ලෝ දැන් අපි සටන ආරම්භ කරා. දැන් පරදින බව තේරෙනවා. පරදින බව තේරෙන ඉන්න දැන් යම් සංශෝධන ගෙනල්ලා ඒකාධිපති වීරුව තියාගෙන යම් සංශෝධන ගෙනීමේ කුමන්ත්‍රණයක් ක්‍රියාත්මක වෙමින් පවතුන. ඉතින් අපි ඒකට මුහුණ දෙන ලෑස්ති. මේ විවස්සාව සකස් කරපු එහෙම නැත්නම් මේ විවාහ කෙටුම්පත මේ ගැසට් එකට සකස් කරපු පුජ්‍යලා කවුද කියලා අධිකරණ ඇමතුමා ඇතුළු ඒ කණ්ඩායමෙන් අපි අහන්න කැමතියි. අපි දැක්කා ඊයේ පෙරේදා මාධ්‍ය ගණනාවක ආණ්ඩු පාර්ශවයේ මැති ඇමතුමාලා උත්තර දෙනවා. මාධ්‍ය නිරන්තරයෙන් විමසුවා මේ 20 වෙනි සංශෝධනය කවුද හැදුවේ? අපි දැක්කේ ඒකෙදී අධිකරණ ඇමතුමාත් කියනවා මම නෙවෙයි කියලා. අපි දැක්ක එක ස්ථානයක අගමැතිතුමා කියලා තියෙනවා අගමැතිතුමා මේක දැක්කෙත් නැහැ කියලා. මේක ගැසට් එකට යවන්න ඉස්සල්ලා. අගමැතිතුමාටවත් පෙන්වන්න නැතුවද හදිසියේ මේ කෙටුම්පත ගැසට්. நாளை முதல் கொழும்பு நகரில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் வண்டிகள் பேருந்து ஒழுங்கையில் மாத்திரமே பயணிக்க வேண்டும் என மேல் மாகாணத்துக்கான பிரதி பொலிஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் நிலவும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய வீதி ஒழுங்குமுறைக்கான ஒத்திகை நேற்றும் இன்றும் கொழும்பின் பிரதான வீதிகளில் இடம்பெற்று வருகின்றன. புதிய வீதி ஒழுங்குமுறைக்கேற்ப கொழும்பு நகரினுள் பிரவேசிக்கும் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பாதையின் இடது பக்க ஒழுங்கையில் மாத்திரமே பயணிக்க வேண்டும். இதற்கான ஒத்திகை நடவடிக்கை இன்று காலை 6 மணி தொடக்கம் 10 மணி வரையிலான கொழும்புக்குள் பிரவேசிக்கும் பிரதான 4 வீதிகளை மையப்படுத்தி நடாத்தப்பட்டிருந்தன. இதன்படி காலி வீதி, ஹைலெவல் வீதி, பேஸ்லைன் வீதி, ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் முதல் கோட்டை வரையான வீதிகளில் பேருந்து ஒழுங்கை நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைக்கேற்ப நேற்றைய தினம் வாகன நெரிசல் காணப்பட்டாலும் இன்று பஸ் ஒழுங்கையின் ஊடாக 4 வாகனங்கள் மாத்திரம் பயணித்ததால் வாகன நெரிசல் குறைவடைந்திருந்ததாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். நாளை முதல் வீதி ஒழுங்கை சட்டத்தின் கீழ் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் வண்டிகள் பேருந்து ஒழுங்கையில் மாத்திரமே பயணிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். බස් රථ ප්‍රමුඛතා මන්තීරුවට යොදලා තියෙන මන්තීරුව ඔස්සේ පමණක් දුර්බල සහ පාපජ සහ ත්‍රිවිලත ගමන් කරවන්න. එහිදී තමා ඉදිරිපිටින් ගමන් කරන බස් රථය බස් නැවතුම් පොලක නතර කරපු අවස්ථාවේදී සුළු ප්‍රමාදයක් ඔබට ඇති වෙයි. புதிய வீதி ஒழுங்குக்கான இறுதி ஒத்திகை நாளைய தினம் இடம்பெற உள்ளதால் வாகனங்கள் சரியான ஒழுங்கையில் மாத்திரம் பயணித்து போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். இதன் ஊடாக இந்த புதிய முறையில் உள்ள குறைகள் நிறைகளை நிவர்த்தி செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். හෙට දවසේදී පාරේ වම්පස තීරුවෙන් පමණක් ගමන් කරන්න අනිත් තීරු සියල්ලම අනික් වාහන වලට ඉඩකඩ ලබා දී. கண்டியில் பிரபல பாடசாலை மாணவி ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறித்த மாணவி இன்று காலை அவரின் வீட்டுக்கு அருகில் கடத்தப்பட்டு 3 மணி நேரத்தின் பின்னர் மற்றொரு பிரதான பாடசாலைக்கு அருகில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கண்டியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவி இன்று காலை கடத்தப்பட்டுள்ளார். பகிரவகந்தையை சேர்ந்த 12 வயது மாணவி காலை 6:45 அளவில் தனது வீட்டை விட்டு வெளியேறி அருகிலுள்ள ஒரு வீட்டிற்கு முகக்கவசத்தை பெற சென்றுள்ளார். வாகனத்தில் வந்த இனம் தெரியாத குழு ஒன்று சிறுமியை கடத்தி சென்றுள்ளனர். இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் போலீசாரிடம் முறையிட்டுள்ளனர். விசாரணைகளை நடத்த வீட்டிற்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் மாணவியின் மொபைல் தொலைபேசிக்கு அழைப்பை விடுத்துள்ளனர். தொலைபேசி தரவுகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் கண்டியில் பல இடங்களுக்கு மாணவி கொண்டு செல்லப்படுவது தெரியவந்தது. சுமார் 3 மணி நேரத்தின் பின்னர் கண்டியில் உள்ள இன்னொரு பாடசாலையின் நுழைவாயிலுக்கு முன்பாக காலை 9:45 அளவில் மாணவி விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த கடத்தல் தொடர்பாக சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. கண்டியில் இன்று காலை பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் பல கோணங்களில் மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் வெளியான டாப் சீக்ரெட் என்ற கடிதம் தொடர்பில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் கேள்வி எழுப்பப்பட்டது. முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சிசிர மெண்டிஸிடம் ஆணைக்குழுவின் விசாரணை உறுப்பினராக உள்ள மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் ஒருவரே குறித்த கடிதம் தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை நல்லாட்சி அரசின் அமைச்சர்களான ரிஷாட் பதுயுதீன், லக்ஷ்மன் கிரியல் ஆகியோரும் இன்று சாட்சியம் வழங்க போலீஸ் விசாரணை பிரிவில் ஆஜராகியிருந்தனர். சிசிர மெண்டிஸ் 5வது நாளாக நேற்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜராகி சாட்சியம் வழங்கினார். தாக்குதல் தொடர்பில் வெளிநாட்டு புலனாய்வு பிரிவு ஒன்றின் மூலம் வழங்கப்பட்ட முதல் தகவல் குறித்து அப்பொழுதைய அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருந்த நிலாந்த ஜெயவர்தன சிசிர மெண்டிஸுக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் ஆணைக்குழு சார்பில் முதன்முறையாக கேள்வி எழுப்பப்பட்டது.
டாப் சீக்ரெட் என்று தலைப்பிடப்பட்ட கடிதம் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி முற்பகல் தனக்கு கிடைத்தது என்றும் அதில் சஹ்ரான் ஹஷீம் தலைமையிலான தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு நடத்தவிருந்த தாக்குதல் குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தது எனவும் முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சிசிர மெண்டிஸ் தெரிவித்தார். சாட்சி வழங்கும் சிசிர மெண்டிஸ் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் என அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். தான் ஒரு உண்மையான பௌத்தன் என்றும் தன்னுடைய மனைவி ரோமன் கத்தோலிக்கர் எனவும் முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சிசிர மெண்டிஸ் பதில் வழங்கினார். விசேட நிகழ்வுகளில் உங்கள் மனைவியை தேவாலயங்களுக்கு அழைத்துச் செல்வீர்களா என மீண்டும் அரசு மேலதிக சொலிசிட்டர் கேள்வி எழுப்ப சிசிர மெண்டிஸ் ஆம் என பதில் வழங்கினார். இப்படியான பின்னணியில் தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடக்கலாம் என்று ஏப்ரல் 8ஆம் தேதி கிடைத்த தகவல் குறித்து நீங்கள் முன்னெடுத்த நடவடிக்கை என்ன என அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினர். ஏப்ரல் 8ஆம் தேதி முற்பகல் கடிதம் கிடைத்தவுடன் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவை சந்திக்க முயற்சி செய்த போதிலும் அச்சமயம் முடியாமல் போனது. ஆனால் அன்று மாலை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது தேவாலயங்களில் தாக்குதல் நடக்கலாம் என்ற வெளிநாட்டு தகவல் குறித்து பாதுகாப்பு செயலாளருக்கு சொன்னதாக சிசிர மெண்டிஸ் கூறினார். நாளை புலனாய்வு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நிலந்தவுக்கு இதனை எடுக்கச் சொல்லுவோம் என பாதுகாப்பு செயலாளர் தனக்கு ஆலோசனை கூறியதாக சிசிர மெண்டிஸ் கூறினார். அது பற்றி அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளருக்கு அறிவித்தீர்களா என அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். எனக்கு அதனை சொல்ல மறந்துவிட்டது. ஆனால் அவருக்கு கிடைத்த புலனாய்வு தகவல் குறித்து கலந்துரையாட வேண்டியது அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளருக்கு உள்ள பொறுப்பு. அந்த தகவல் குறித்து புலனாய்வு ஒருங்கிணைப்பு கூட்ட நிகழ்ச்சி நிரலில் இல்லாவிட்டாலும் தங்களுக்கு கிடைத்துள்ள புலனாய்வு தகவல்கள் குறித்து அவரவர் பேசுவதே வழமை என்றும் அவர் தெரிவித்தார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலாந்து ஜெயவர்தன அந்த புலனாய்வு தகவலை உங்களுக்கு அனுப்பியதன் மூலம் உங்களிடமிருந்து ஆலோசனையொன்றை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்தாரா என அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். நான் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்தாலும் எனது பொறுப்பில் அவர் இருக்கவில்லை. அவர் பாதுகாப்பு செயலாளருக்கு கீழ் இருந்தவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை என்னவென்று எனக்கு தெரியாது. அடுத்தது, நாட்டின் புலனாய்வு தகவல்களை பகிரும் பிரதான நிறுவனத்தை பொறுப்பில் வைத்திருந்தவர் அவர் ஒரு நாளும் என்ன ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டதில்லை. அப்படியென்றால் முக்கியமான பதவி தேசிய புலனாய்வு பிரதானியா அரச புலனாய்வு பணிப்பாளரா என ஆணைக்குழு அதிகாரி ஒருவர் கேள்வி எழுப்பினார். அரச புலனாய்வு பிரதானி என்ற வகையில் நான் இணைப்புகளை ஏற்படுத்தினேன். ஆனால் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் என்பது புலனாய்வு தகவல்களை பெறும் முக்கிய நிறுவன பொறுப்பாளர் என்று சிசிர மெண்டிஸ் பதில் வழங்கினார். இதேவேளை நல்லாட்சி ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதியுத்தீன் மற்றும் லக்ஷ்மண் கிரியல் ஆகியோர் இன்று சாட்சியம் வழங்க ஆஜராகியிருந்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழு போலீஸ் பிரிவில் இன்று காலை ஆஜரான குறித்த இருவரும் பல மணி நேரம் சாட்சி வழங்கியிருந்தனர். சாட்சியம் வழங்கிய பின்னர் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுத்தீன் இவ்வாறு செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்தார். අදත් බෙල්වා කොම ඉවර වුණේ නිසා හෙටත් එන්න කියලා තියෙනවා මම හෙට එනවා. එච්චරම දිනවද ඔබතුමාගෙන් ප්‍රකාශ ලබා? එහෙම නෙමෙයිනේ මම එමෙති නිසා ආයතන කීපයක් තිබුණා. ආයතන ගැන තම අපේ දිස්ත්‍රික්කයේ වන්නේ දිස්ත්‍රික්කය ඒක ගැන සමහර ඒවා අහනකොට උත්තර දෙන එක අපේ වගකීමනේ. ඔබතුමාගේ දිස්ත්‍රික්කයේ තමයි ඇත්තටම මේ සහරාන්ලා වගේ අය ඉදුනේ. මොකද දිස්ත්‍රික්කේ? නැගෙනහිර නෙමෙයිනේ මම උත්තර. ඔබතුමා ජනතර හිටපු අගමැති සහ හිටපු ජනාධිපති මේවට කියනවනේ කියලා. ඇත්තටම ආරක්ෂංශයෙන් වෙච්ච වැරද්ද කියලා තමයි මම නම් කියන්නේ. බලමු දැන් පරීක්ෂණ යනවා දැන් කොමිෂම හැමදාම එක එකන ඇවිල්ලා සාක්ෂි දෙනවා. ඒ ඔක්කොම ඉවර වුණාට පස්සේ වාර්තාවක් එළියට එන්නේ. ඒ වෙලාවදී අපි එත් වැරදිකාරයා අල්ලන්න ඕන. ඒකට කවුද සල්ලි දුන්නේ? ඒක කවුද පිටිපස්ස හිටියේ? කවුද මේකෙන් පිටිපස්සේ ඉඳලා මේක කරේ? ඒ සියලු දෙනාටම දඩුවම දෙන්න ඕනේ. ඒක තමයි අපේ ඉල්ලීම. ඒකට උපරිම සහයෝගය අපි ලබා දෙනවා. சுமார் 7 மணித்தியாலங்கள் சாட்சியம் வழங்கிய முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுத்தீன் 3வது நாளாக நாளைய தினமும் சாட்சி வழங்குவதற்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரான் ஹஷீமின் ஆலோசகராக செயற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நௌஃபர் மௌலவி என்ற நபர் இன்று முதன்முறையாக வாக்குமூலம் வழங்குவதற்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு போலீஸ் பிரிவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டிருந்தார். பயங்கரவாத விசாரணை பிரிவின் முன்னாள் படிப்பாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நாலக்கடி சில்வாவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மீறல் மனு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. முக்கிய அரசியல் பிரதிநிதிகளை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக தெரிவித்து தன்னை கைது செய்தமை தவறு என தெரிவித்து அவர் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்.
முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை படுகொலை செய்வதற்கு சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பயங்கரவாத விசாரணை பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக்கு டி சில்வா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தன்னை கைது செய்து தடுத்து வைப்பது சட்டத்துக்கு விரோதமானது என தெரிவிக்குமாறு கோரி அவர் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனு பிரியந்த ஜெயவர்தன, விஜித் மலல்கொட மற்றும் யசந்த கோத்தாகொட ஆகிய மூவர் அடங்கிய நீதிபதி குழா முன்னிலையில் இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இருதரப்பின் இணக்கப்பாட்டுக்கு அமைய மனுதாரர் தரப்பினால் அடிப்படை உரிமை மனு மீள பெறப்பட்ட நிலையில் மனுவை தள்ளுபடி செய்து மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் வடமாகாண முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் வடமாகாண முன்னாள் அமைச்சரான அனந்தி சசிதரன் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான பிரியந்த பிரணாந்து, மஹிந்த சமயவர்தன் ஆகியோர் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வடமாகாண முன்னாள் அமைச்சர் டெனிஸ்வரன் தாக்கல் செய்துள்ள இந்த வழக்கில் வடமாகாண செயலாளர் அன்னோன் பிள்ளை பதிநாதன், முன்னாள் வடமாகாண ஆளுநர் காரியாலய செயலாளர் சிவலிங்கம் சத்தியசீலன் ஆகியோரிடம் சாட்சிகள் பெற்றுக் கொள்ளப்பட்ட பின்னர் வழக்கு நாளைய தினம் வரை பிற்போடப்பட்டுள்ளது. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ஜனநாயகத்தை பாதுகாத்து இறைமைமிக்க ராஜ்யமாக பிற நாடுகளுடன் நல்லுறவை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்துக்காக பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச ஜனநாயக தினம் உலகின் ஜனநாயகத்தை மீளாய்வு செய்ய வாய்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகத்தை பாதுகாத்துள்ள நாட்டின் பிரதமராக சர்வதேச ஜனநாயக தினத்துக்கு செய்தி வெளியிடுவது மகிழ்வுக்குரியது. ஜனநாயகத்தை பலப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் உலக நாடுகளை ஒன்றுபடுத்தவும் 2007ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியை சர்வதேச ஜனநாயக தினமாக பிரகடனப்படுத்தியது. மனித குலத்தின் ஜனநாயக உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். அவர்களின் வாழ்க்கையில் சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சி, அத்துடன் கிடைக்கப்பெற வேண்டிய உரிமைகள் ஜனநாயக ரீதியில் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும். எமது நாட்டு மக்கள் உயிர் வாழும் உரிமைக்காகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவைக்கு சென்றதையும் நினைவூட்டுகின்றேன். தீவிரவாதத்தை இல்லாதொழித்து நாட்டில் சமத்துவத்தை உறுதிப்படுத்த போராடியது இலங்கையில் ஜனநாயகத்தை பலப்படுத்தவே. ஜனநாயகத்தை பாதுகாக்க ஆட்சி அமைக்கும் போது தொடர்ந்து குரல் கொடுப்போம். தேர்தல் காலங்களிலும் பிற்பட்ட காலங்களிலும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த மக்களுடன் ஒன்றிணைந்துள்ளோம் என்பது பெருமைக்குரியது. இனிவரும் காலங்களிலும் அமைதியான ஜனநாயக முறையில் தேர்தல்கள் இடம்பெறும். மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையினை பாதுகாக்க பொறுப்புடன் செயற்படுவோம். ஜனநாயகத்தை பாதுகாத்து இறைமைமிக்க ராஜ்யம், பிற நாடுகளின் நல்லுறவோ ஆகியவற்றை கட்டியெழுப்பி சர்வதேச ஜனநாயக தினத்தில் இலங்கை பிரஜைகள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள சட்டங்களை கடுமையாக்குவதனூடாக மட்டும் குற்றங்களை தடுத்து நாட்டை முன்னேற்றம் அடைய செய்ய முடியாது என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாட்டில் பிரிவினா கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் 263 புதிய பிரிவினா விரிவுரையாளர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு இன்று காலை கல்வி அமைச்சில் நடைபெற்றது. ප්‍රධාන අභියෝග වන්නේ දැනට අපේ අධ්‍යාපනය නවීකරණය වෙලා නැහැ දීර්ඝ කාලයක. ජීවනෝපාය මාර්ග රැකිරක්ෂා අවස්ථා අතර සම්බන්ධතාවයක් නැහැ. දෙවන්ත ප්‍රශ්නය. උපාධියක් ලබා ගන්න දරුවා බලාපොරොත්තු වෙනවා හොඳ රක්ෂා. எமது கல்வி முறை நீண்ட காலமாக நவீனமயப்படுத்தப்படவில்லை. நவீன வேலை வாய்ப்புகளுக்கும் மாணவர்கள் பெறும் கல்விக்கும் இடையே ஒரு பாரிய இடைவெளி உள்ளது. பட்டப்படிப்பை பூர்த்தி செய்யும் மாணவர்கள் ஒரு சிறந்த தொழிலை எதிர்பார்க்கின்றனர். ஆனால் சிறந்த தொழிலை விடுத்து தொழிலொன்று கிடைப்பதே கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. நாட்டில் உள்ள சட்டங்களை கடுமையாக்குவதன் ஊடாக மட்டும் குற்றங்களை தடுத்து நாட்டை முன்னேற்றம் அடைய செய்ய முடியாது. போதைப்பொருள், துப்பாக்கி மற்றும் பாதாள உலக நடவடிக்கைக்கு எதிராக எத்தனை சட்டங்கள் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் மக்களை ஆன்மீக ரீதியில் கட்டியெழுப்புவது மிக முக்கியமாகும். முன்பள்ளி கல்வியிலிருந்தே இவை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே தான் நாட்டில் அறநெறி பாடசாலைகளின் தேவை ஏற்பட்டுள்ளது. எனவே நாம் பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகங்கள் குறித்து விசேட அவதானம் செலுத்தியுள்ளோம். ඉඳන්ම ඒ ළමයාගේ මනස ඒ විදිහට හැදගන්න. ඒ නිසා තමයි දහම් පාසල් හා පිරිවෙන අධ්‍යාපනය අද මේ රටේ කාලීන අවශ්‍යතාවයක් වෙලා තිබෙනවා. පිරිවෙන අධ්‍යාපනය දියුණු කිරීම. අපි විශේෂ අවධානයක් යොමු කරනවා බෞද්ධ හා පාලි විශ්වවිද්‍යාලය. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் டேவிட் மெக்கினிடம் 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மற்றும் இலங்கைக்கான கனடிய தூதுவர் டேவிட் மெக்கின் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனின் அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது 3 கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பான சர்வதேச பார்வையினை மேலும் வலுப்படுத்த வேண்டும். இலங்கை அரசாங்கத்தின் புதிய அரசியலமைப்பில் தமிழர்களின் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அவற்றுக்கான தீர்வுகள் உள்வாங்கப்படுவதற்காக சர்வதேச ரீதியிலான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும் மற்றும் எமது பிரதேசங்களில் காணப்படும் பெண் தலைமை தாங்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் பெண் தலைமை தாங்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் அவர்களுக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கான திட்ட ஆவணங்களும் இதன்போது இலங்கைக்கான கனடிய தூதுவரிடம் கையளிக்கப்பட்டது. எஸ்எஃப் லோக்காவின் நெருங்கிய உறவினர்களின் வங்கிக் கணக்குகள் தொடர்பான விடயங்களை பெற்று நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேவேளை போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை அரசுடைமையாக்குவது தொடர்பாக ஆராயுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சட்டமா அதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். புறம் தஹயாகம சந்தியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் எஸ்எஃப் லோக்கா என அழைக்கப்படும் இரோன் ரணசிங்கா அண்மையில் உயிரிழந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுத்து வரும் நிலையில் எஸ்எஃப் லோக்கா உயிருடன் இருக்கும் பொழுது போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்தமை தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து எஸ்எஃப் லோக்காவின் நெருங்கிய உறவினர்கள் 10 பேரின் வங்கி கணக்கு தொடர்பான விடயங்களை பெற்று நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டவிரோதமாக லொரி, உளவு இயந்திரம் என்பவற்றின் ஊடாக 1 கோடிக்கும் அதிக பெறுமதியுடைய மஞ்சள் மற்றும் கேரள கஞ்சா என்பவற்றை கடத்த முற்பட்ட பெண்கள் 2 உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 52 கிலோ கேரள கஞ்சா, 920 கிலோ மஞ்சள், உளவு இயந்திரம், லொரி, 17 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 100 அமெரிக்க டாலர் நோட்டுகள் 5 ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. கந்தலாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் அனுமதி பத்திரமின்றி 300 மதன லேகியங்களுடன் நபர் ஒருவரை நேற்று மாலை கைது செய்துள்ளதாக கந்தலாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் வீட்டில் வைத்து மறைமுகமாக போதை தரக்கூடிய மதன லேகியங்கள் விற்பனை செய்து வருவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய 300 லேகியங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மீரிகம பல்லாவெல பிரதேசத்தில் 9 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட குறித்த 2 கடற்படையின் முன்னாள் சிப்பாய்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சூதாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அக்கள பிரதேச சபையின் தலைவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த குழுவினர் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதுடன் சந்தேக நபர்களிடமிருந்து 24,000 ரூபாய் பணம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து 221 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை அரசுடைமையாக்குவது தொடர்பாக ஆராயுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சட்டமா அதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை ஏனையவர்களுக்கு கைமாற்றுவதற்கும் விற்பனை செய்யவும் தடை விதிக்க தேவையான உரிய வேலை திட்டங்களை தயாரிக்குமாறு பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இதற்கு தேவையான நீதிமன்ற கட்டளையை விரைவில் பெற்று இந்த செயற்பாடுகளை வினைத்திறனுடன் மேற்கொள்ள வேண்டும் எனவும் சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு தேவையான சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டுமெனின் அதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் அரசுடைமையாக்கப்பட உள்ள சொத்துக்களில் 749 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணியும் அவர்களுக்கு சொந்தமான 89 வாகனங்களும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேபோல சந்தேக நபர்களுக்கு சொந்தமான 11 பில்லியன் ரூபாய் நிதியும் காணப்படுவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் வடக்கு மாகாணத்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் இருக்கும் விவசாயிகள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காகவே அமைச்சர் இந்த விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அச்சேடு பகுதியில் இன்று காலை திராட்சை அறுவடை விழாவில் கலந்து கொண்டிருந்தார். குறித்த விஜயத்தில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர்களான சசீந்திர ராஜபக்ச, டிபி ஹேரத் மற்றும் மொஹான் டி சில்வா, நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவருமான அங்கஜன் ராமநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன், விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். டிசம்பர் மாதமாகும் போது செயற்குழுவின் நம்பிக்கையை வென்றால்
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை ஏற்க தயார் என கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். சமய நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவராக நேற்றைய தினம் தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தன இன்று கங்காராம விகாரைக்கு குடும்ப அங்கத்தவர்களுடன் வருகை தந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். இங்கு ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், கட்சிக்காக செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. நாட்டு மக்களின் நம்பிக்கையை மீண்டும் வெல்ல வேண்டும். கட்சியின் அனைவரையும் ஒன்றிணைத்து எதிர்கால பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியின் சிலரும் என்னுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களும் கட்சியின் மீது கொண்டுள்ள நேசத்தினால் ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகளில் இணைத்துக் கொண்டு பயணிக்க தயாராக உள்ளோம். அதனை எதிர்காலத்தில் பார்க்கலாம். செயற்குழு என் மீது நம்பிக்கை வைத்தால் தலைமைத்துவத்தை ஏற்கவும் தயாராக உள்ளேன். தீ விபத்தில் சிக்கிய நியூ டைமண்ட் கப்பலை அண்மித்த கடற்பிராந்தியத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட நீர் மாதிரிகள் தொடர்பான அறிக்கை சட்டம் அதிபரிடம் கையளிக்கப்பட உள்ளது. இதேவேளை குறித்த கப்பலில் ஆய்வுகள் மற்றும் திருத்தப் பணிகள் நிறைவடைந்த பின்னர் கடற்படையினர் இன்று கரைக்கு திரும்பி வருகின்றனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் உள்ள கடற்படையினரின் முகாமை அண்டிய கடற்பிரதேசத்தில் வைத்து இப்படையணி கடந்த புதன்கிழமை மாலை அதிவேக டோரா படகு மூலம் கடற்படையின் பாரிய யுத்த கப்பலை சென்றடைந்தது. பின்னர் தீ விபத்து ஏற்பட்ட கப்பலை பார்வையிட்டு திருத்தப் பணிகளில் ஈடுபட்டிருந்ததோடு எண்ணெய் கசிவு தொடர்பில் ஆய்வுகளையும் மேற்கொண்டிருந்தது. பின்னர் குறித்த ஆய்வுகள் மற்றும் திருத்தப் பணிகள் நிறைவடைந்த பின்னர் இன்று மீண்டும் கரைக்கு திரும்பி வருகின்றனர். இவ்வாறு திரும்பிய குறித்த விசேட படையணியை கல்முனை பகுதிக்கு பஸ் அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கப்பலின் திருத்த பணிகளுக்காக கொண்டு சென்ற தலைக்கவசங்கள், வெப்பத்திற்கு தாக்குப்பிடிக்கின்ற உடைகள், உபகரணங்கள் உள்ளடங்கலாக பொருட்களை மீண்டும் காவிக்கொண்டு வருவதை காண முடிந்தது. இதேவேளை தீப்பிடித்து விபத்திற்குள்ளான குறித்த கப்பலை சென்றடைவதற்கு இப்படையினருக்கு இலங்கை விமானப்படை விசேட பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். அத்துடன் இலங்கை கடற்படையால் குறித்த கப்பலில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுக்கமைய நீருக்கடியில் எந்தவொரு எண்ணெய் கசிவும் இல்லை என அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த கப்பல் தீ விபத்தின் மூலம் நச்சுப்பொருள் வெளியேற்றப்படுகின்றதா என்பது தொடர்பில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளில் தெரியவரவில்லை என நாரா நிறுவனத்தின் அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவி சட்டத்தரணி தர்சனி லஹந்தபுர இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். கப்பலில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கு அமைய கப்பலில் களஞ்சியப்படுத்தப்பட்ட மசகு எண்ணெய் கடல் நீருடன் சேரவில்லை என தெரிய வந்துள்ளது. கடலுடன் கலக்கப்பட்டுள்ள எண்ணெயானது கப்பல் பயணிப்பதற்காக மற்றும் கப்பலின் ஏனைய செயற்பாட்டிற்காக கப்பலின் என்ஜின் பகுதியில் இருந்த களஞ்சியப்படுத்தப்பட்ட எரிபொருளை என்பது தெரிய வந்துள்ளது. වෙන තැන්වලදී විසිරලා තියෙන තව තෙල් තියෙනවා පිහිටලා එක කටයුතු සඳහා ඒවල මිශ්‍රණයක් වෙන්නට පුළුවන්. நாட்டில் இன்று மாலை 7 மணி வரையில் 9 புதிய கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 242 கோவிட் தொற்றாளர்களே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் நேற்றைய தினம் 28 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து வருகை தந்த 11 பேர், இந்திய பிரஜைகளான 5 கப்பல் ஊழியர்கள், பஹ்ரைனிலிருந்து வருகை தந்த 4 பேர், பங்களாதேஷிலிருந்து வருகை தந்த 4 பேர், வியட்நாம், கட்டார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்த தலா ஒவ்வொருவரும் இவ்வாறு கொரோனா தொற்றுக்குள்ளாகியவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்று மாலை 6 மணி வரையில் 4 புதிய தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாட்டின் மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3266 பதிவாகியுள்ளது. இவர்களில் 3016 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 237 கோவிட் தொற்றாளர்களே நாட்டில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்த நபர்களின் எண்ணிக்கை 13 பதிவாகியுள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பார்க்கிறேன். Sponsored by